أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூங்கள், தாபிஈங்கள், இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் சாரட்டும் சேரட்டும் என்று வேண்டியவனாய், புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலே ஃபர்தாயினாகிய லுஹருடைய தொழுகையை முடித்தவர்களாக அல்லாஹ்வுக்கு உலகத்திலே விருப்பமான ஓர் இடம், அவனுடைய மாளிகையில் எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோல் நாளை மறுமையில் அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதத்திலேயும் அதிலும் குறிப்பாக கடைசி 10 என்று சொல்லக்கூடிய லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவை எதிர்பார்த்த வண்ணம் அமல்களில் ஈடுபட்டவர்களாக, பகல் முழுக்க நோன்பாளிகளாகவும் அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாகவும் இரவு முழுக்க அல் குர்ஆன் ஓதுவதோடு இரவு வணக்கங்களில் அல்லாஹ்வுக்காக நின்று தொழக்கூடிய மக்களாகவும் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு மக்கள் ஆவலோடு அவாவோடு தாங்கள் அமல்களில் ஈடுபடுவதை பார்க்கிறோம். அப்படியான ஒரு கடைசி நேரத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைய இந்த அமர்வினுடைய தலைப்பாக இறை பொருத்தத்தை அடைந்தவர்களுடைய பண்புகள் என்ன? உண்மையிலே ஒரு மனிதன், ஒரு முஃமின் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடையாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. ஒருவன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளாமல் சுவனத்தை அவன் அடைந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், நீங்கள் விரையுங்கள் அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத்தின் பால், அல்லாஹ்வினுடைய அந்த பாவ மன்னிப்பின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், தாமதம் படுத்தாதீர்கள். பாவம் செய்து விட்டோம், பாவம் செய்யக்கூடிய அந்த சூழலில் நாம் வாழ்கிறோம். தாமதப்படுத்திடாமல் அந்த பாவத்திலிருந்து நாம் மீட்சி பெறுவதற்காக அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள், மக்ஃபிரத்தின் பக்கம் மீளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான், தாமதப்படுத்தி விட வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், விரைந்து செல்லுங்கள். பாருங்கள், இந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற பொழுது வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், பாருங்க, மக்ஃபிரத் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு என்கின்ற அந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ் மன்னித்து அந்த மனிதனை பொருந்திக் கொள்ளணும். அதுக்கு பின்னால் தான் சொர்க்கத்தை அல்லாஹ் சொல்கிறான். பாவ மன்னிப்பு ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய ரஹ்மத்தை அடையாமல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ஒரு மனிதன் அடைந்து கொள்ளாமல் அவன் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. அதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன். இது அந்த சொர்க்கம் இருக்கிறது, அது வானம் பூமி அளவு விசாலமானது. யாருக்கு தயார்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாவோடு வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களுக்குத்தான் அல்லாஹ் சுவனத்தை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அல் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய உடம்பில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் தாங்கள் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களை நோக்கி, ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளாமல் சொர்க்கம் நுழைய முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, நீங்களும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை ரஹ்மத்தை அடைந்து கொள்ள வேண்டுமா?
அல்லாஹ் உங்களையும் பொருந்திக் கொள்ள வேண்டுமா என்று கேட்ட பொழுது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பதில் சொல்கிறார்கள்? நானும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்திலே வாழ்கிற காலமே சிறந்த ஒரு நபியாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்தவர்களாக வாழ்ந்தார்கள். சொர்க்கத்துக்கு முதலில் செல்லக்கூடிய ஒரு நபர் இருப்பாராக இருந்தால் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். இப்படி இருந்தும் சஹாபாக்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நானும் கூட அடைந்து கொள்ள வேண்டும். எனக்கு கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்றால் சொர்க்கம் நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும். முதலில் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அங்கு அடைந்து கொண்ட மக்களுடைய பண்பாடுகள் எப்படி இருக்கும், அந்த பண்புகள் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல் குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல்லர்ரா. அவர்கள் சந்தோஷமான நிலையிலும் அவர்கள் இன்பமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பதில் அவர்கள் முன்னுருவமாக நிற்பார்கள். இதுதான் ஒரு அந்த திரையச்சவாதிகளுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடியவர்களுடைய முதலாவது பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பாதையில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கொடுப்பார்கள் என்றால் பாருங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் வாழ்ந்த சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் வைத்திருந்தான் என்பதை பாருங்கள். அவருடைய உள்ளத்தில் ஈமான் எப்படி இருந்தது என்பதை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சபையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி அன்சாரி தோழர் ஒருவர் வருகிறார். வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு பசிக்கின்றது. வாய் விட்டு தன்னுடைய பிரச்சனையை முன்வைக்கிறார். வெட்கப்படவில்லை. பசி, அந்த பசியின் காரணமாக சஹாபாக்கள் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து, எனக்கு பசிக்கின்றது. சிலருக்கு சொல்ல மாட்டார்கள், தேவை இருக்கும், வெட்கம், சொல்ல மாட்டார்கள், தேவையுடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் சிலரிடத்தில் கையேந்த மாட்டார்கள், தேவையுடையவர்களாக இருப்பார்கள். வெட்கத்தின் காரணமாக அந்த பசியோடு இருந்தாலும் தன்னுடைய தேவையை முன்வைக்க மாட்டார்கள். ஆனால் இந்த சஹாபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே தன்னுடைய தேவையை சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்களுடைய மனைவிமார்களிடத்தில் கேட்கிறார்கள், ஏதாவது உணவுகள் வீட்டில் உண்டா? அல்லாஹ் அந்த மனைவிமார்கள் பார்க்கிறார்கள், வீட்டிலே எந்த விதமான உணவுகளும் கிடையாது. இதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் யார்? உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இஸ்லாமிய ஒரு இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இங்க பகுதிகளிலும் அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வீட்டிலே உணவில்லை. ஒவ்வொரு மனைவிமார்களிடத்தில் கேட்கப்படுகிறது, வீட்டிலே எந்த விதமான உணவுகளும் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை, நீங்கள் சென்று விடுங்கள், இடத்தில் உணவு இல்லை என்று சொல்லவில்லை. அந்த தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், இந்த தோழருக்கு நீங்கள் யாராவது இந்த விருந்தாளிக்கு உணவளிப்பவர் உண்டா என்று கேட்கிறார்கள். அதுக்கு ஒரு தோழர், நான் அந்த இந்த தோழருக்கு உணவளிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறார். அவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த தோழரை அழைத்து சென்று மனைவியிடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறார், ஏதாவது வீட்டில் உணவு உண்டா என்று கேட்கிறார்கள். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி என்ற உடனே அந்த மனைவி பார்க்கிறார், வீட்டில எதுவுமே இல்லை. பிள்ளைகளுக்குரிய, பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய அந்த உணவை தவிர வேற எதுவுமே வீட்டில இல்லை. அப்ப ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க, வீட்டில எதுவுமே இல்ல, பிள்ளைகளுக்குரிய உணவு தான் இருக்கிறது, உணவு மாத்திரம் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த வந்த தோழரை அனுப்பி விடுங்கள் என்று சொன்னார்களா? இல்லை, தங்களுக்கு தேவை இருக்கி, தங்களுக்கு அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது, தங்களுக்கு தேவை இருந்தாலும் பிறருடைய தேவையை முற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கள் தேவை இருக்கு, உணவு வீட்டில இல்ல, அவங்களுக்கு உணவு தேவை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும், பிள்ளைகள் சிறிய பிள்ளைகள், அவர்கள் சாப்பிடாமல் உறங்க முடியாது. இப்படியான கட்டம் இருந்தும் அந்த குழந்தைகளை அந்த ஹஸ்பண்டை பார்த்து, ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? மனைவிட்ட, நீங்க குழந்தைகளை உறங்க செய்து விடுங்கள், குழந்தைகளை உறங்க செய்து விடுங்கள், அந்த வந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளிக்கு நம்ம அந்த உணவை வைத்து விடுவோம். அப்ப உணவை வைச்சிட்டு ஒரு விருந்தாளியோட நம்ம என்ன செய்யணும்?
வீட்டுக்கு அழைத்து சென்றால் நம்மளும் விருந்தாளியோட இருந்து சாப்பிடணும். இதான் முறை. இது அவருக்கு மட்டும் உணவு வச்சு அவர் சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டார். அப்ப நம்ம அவரை அழைத்து சென்றால் அவரோடு இருந்து நம்மளும் என்ன செய்வோம்? சாப்பிடுவோம். அப்ப இந்த தோழருக்கு மாத்திரம் உணவு இருக்கிறது, இந்த தோழருக்கு மாத்திரம் வைத்து விட்டு நாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது. என்ன செய்தார்கள்? அந்த நேரத்தில் மின்குமிழ்கள் எல்லாம் இல்ல, லைட் எல்லாம் இல்ல. அப்ப என்ன செய்யறாங்க? அந்த நேரத்தில் விளக்கு தான் இருந்துச்சு. அப்ப என்ன சொன்னார்கள்னா, விளக்கு அணைச்சிடுங்க, நம்ம சாப்பிடுற மாதிரி பாசாங்கு செய்வோம். அந்த சஹாபி தோழர் என்ன நினைப்பாரு? இவங்களும் சாப்பிடுறாங்க, நம்மளும் சாப்பிடுவோம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு அவர்களும் வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் என்று சொல்லிட்டு எப்படி அந்த பேசிக்கொண்டார்களோ அதை மாதிரி நடக்கிறது. அந்த தோழரும் அந்த பிள்ளைகள் உறங்க வைக்கப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய உணவு வந்து அந்த சஹாபி தோழருக்கு வைக்கப்படுகிறது. இவர்களும் விளக்கு அணைத்து விட்டு சாப்பிடுதலை போன்று பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி அவரும் சாப்பிட்டுட்டு வெளியே சென்று விட்டார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்படுகிறது. இப்படி ஒரு தோழர், இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழரை பார்த்து சொல்கிறார். அந்த தோழரிடத்திலே காலையானவுடன் அந்த தோழரை சந்தித்து, இப்படி உங்களுடைய வீட்டில் நடந்த சம்பவம், அல்லாஹ் அதற்காக ஒரு அல் குர்ஆனிய வசனத்தை அல்லாஹ் இறக்கிறான். வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை இருந்தது, தங்களுக்கு தேவை இருந்துச்சு, தாங்கள் சாப்பிட வேண்டிய தேவை இருந்தும் அவர்கள் பிறருடைய தேவையை முற்படுத்தினார்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கியதாக அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்கு சொல்கிறார்கள். பாருங்க, இந்த தோழர் சம்பந்தமாக இந்த அல் குர்ஆனி வசனம் ஓதப்படக்கூடிய காலம் எல்லாம் இந்த தோழர் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மறுமை நாள் வேற அல் குர்ஆன் செய்யும், மறுமை நாள் வேற இருக்கும். அப்ப மறுமை நாள் வரைக்கும் இந்த சஹாபி தோழருடைய இந்த செயல், இந்த அழகிய இந்த செயல், இந்த குணம் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். ஒருவரை பற்றி ஒரு மனிதன் நல்ல விதமாக பேசுகின்ற காலம் எல்லாம் அவருடைய கபருக்கு அவருக்கான நன்மைகள் பதியப்பட்டுக் கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்! இதுதான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, இறை பொருத்தத்தை அடையக்கூடிய மக்களுடைய பண்பாக காணப்பட்டது. இரண்டாவது பண்பாக அல்லாஹ் சொல்லுகிறான், கோபத்தை அடக்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த வசனத்தை நன்றாக பார்க்கவனும், அந்த கோபத்தை மிண்டு விழுங்குவார்கள். கோபத்தை எந்த சந்தர்ப்பத்திலும் வெளிப்படுத்த மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்கள் கோபம் இருக்கிற பொழுது அதை மிண்டு விழுங்கி விடுவார்கள், அதை வெளிப்படுத்த மாட்டார்கள். பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வாழ்ந்த காலம், அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை இரகசியமாக பிரச்சாரம் செய்து கொண்டார்கள் ஆரம்ப காலகட்டத்தில். அதற்கு பின்னாலே அதை இரகசியமாக செய்வதை பரகசியமாக செய்ய வேண்டிய, ஜஹரியத்தாக செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகிறது. மார்க்கத்தை வெளிப்படையாக சொன்ன பொழுது அந்த மக்கள் சிலைகளை வணங்கிய மக்கள். ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இப்ப நபியாக அனுப்பப்பட்டதுக்கு பின்னால மார்க்கத்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. சொன்ன பொழுது மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், இன்னும் சிலர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்ட மக்களையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அங்கிருந்த குறைஷி காபிர்கள் கொடுமைப்படுத்தினார்கள், மிக அநியாயப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள், குடும்பத்தை விட்டு அவர்கள் சொத்துக்களை பறித்தார்கள். இப்படி மிகப்பெரிய ஒரு அநியாயம் அந்த காலகட்டத்தில் நடைபெற்றது. குறைஷி காபிர்களால் மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்ற அந்த தோழர்களும் மிக கடுமையாக அவர்களால் காயப்பட்டார்கள், அவர்களால் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே இப்படியான நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது. ஹிஜ்ரத் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த தோழர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தோழர்களும் ஹிஜ்ரத் செல்கிறார்கள் மதீனாவை நோக்கி. மதீனாவை நோக்கி சென்ற அந்த மக்கள் ஒரு காலகட்டத்திலே மதீனாவில் இருந்து பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் போவதற்கு முன்னால், செல்வதற்கு முன்னாலேயே அங்கு இஸ்லாத்தை
அதிகமான மக்கள் ஏற்றுக்கொண்டவர்களாகவே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போனதுக்கு பின்னாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆரம்பத்தில் மக்காவில் இருக்கிற பொழுதும் மிக குறைந்த மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அவர்களால் அந்த குறைஷி காபிர்களை எதிர்க்க முடியவில்லை. ஆயுத பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை. இப்படி அவர்கள் இருந்த கட்டத்தில் மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால இவர்கள் ஃபத்ஹு மக்கள் சொல்லக்கூடிய மக்கா அந்த வெற்றி இருக்குதானே, அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு ஆள் பலம் பெறுகிறது, ஆயுத பலம் பெறுகிறது. இப்படி இந்த நேரத்திலே தான் இவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு போய் மக்காவை கைப்பற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹு மக்கள் சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலே செல்கிறார்கள். சென்ற பொழுது ஆள் பலம் இருந்துச்சு, அவர்களிடத்தில் ஆயுத பலம் இருந்துச்சு. இப்படி அங்கு மக்காவுக்கு சென்ற பொழுது அங்கு அல்லாஹ்வுடைய தூதர் அங்க யார் இருந்தார்கள்? குறைஷி காபிர்கள் இருந்தார்கள். அந்த மக்காவில குறைஷி காபிர்கள் இஸ்லாத்தினுடைய எதிரிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த எதிரிகளை அவ்வளவு கொலை செய்ய முடியும் அப்படியான சூழல். ஏனென்னா அவ்வளவு பேர் ஆயுத பலம் இருந்துச்சு, ஆள் பலம் இருந்துச்சு, எதிரிகளுக்கு பயம். அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோடு முஹம்மது வந்திருக்காரு, எம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே, நாமெல்லாம் கொலை செய்யப்பட போகிறோம். அவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்த பொழுது, இஸ்லாத்தை சொன்ன பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை அந்த ஏற்ற மக்களை கொலை செய்தோம், அவர்களுடைய சொத்துக்களை பறித்தோம், அவர்களை கொலை செய்தோம், அநியாயப்படுத்தினோம், துன்புறுத்தினோம். இப்படியெல்லாம் செய்திருந்த நம் அநியாயம் நிலைத்திருக்கோம். இவர்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு பட்டாளத்தோடு படை பட்டாளத்தோடு வந்திருக்கிறார்கள், நாம் கொலை செய்யப்பட போகிறோம். எல்லோருக்கும் மனசில பயம். அதுதான் அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்றான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத். ஃபத்ஹு மக்கா அந்த வெற்றியை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய உதவி, ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி வந்து விட்டால், வரஐத்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நடந்துச்சு அந்த விஷயம். என்ன நடக்குது? மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய பண்பு அப்படித்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய பழிக்கு பழி தீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவர்கள் அல்ல. பழிக்கு பழி தீர்க்கலாம், இஸ்லாத்திலே பழிக்கு பழி தீர்ப்பது என்பது கூடும். ஏன்? சொத்துக்களை பறித்திருக்கிறார்கள், இவர்களை கொலை செய்திருக்கிறார்கள், இவர்களை அவர் ஆரம்பத்தில் இருந்த இஸ்லாத்தை ஏற்ற மக்களை கொன்று இவர்களை அனாதையாக்கி இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இவர்கள் அந்த மக்களை அநியாயம் செய்த மக்கள். அநியாயத்துக்கு இவர்களுக்கு பழி தீர்ப்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி உண்டு. இருந்தாலும் அந்த மக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இந்த முஹம்மது என்ன செய்ய போகிறார்? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? முஹம்மதை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த மக்கள் சொல்கிறார்கள், முஹம்மது இனி எம்மலை கொலை செய்யத்தான் போகிறார் என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்றைய நாள் உங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், பழிக்கு பழி தீர்க்கவில்லை. கோபம் சஹாபாக்களுக்கெல்லாம் வந்து யாரை கொலை செய்தார்களோ, எந்த சஹாபியுடைய குடும்பத்தை கொலை செய்தார்களோ, அவருடைய அண்ணனை கொலை செய்திருப்பார், அவருடைய தம்பியை கொலை செய்திருப்பார், அவருடைய மனைவியை கொலை செய்திருப்பார், அவருடைய குடும்பத்தில் எந்த நபர்களும் இல்லாமல் அவர்கள் அடியோடு வேரோடு கொலை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த சஹாபி தோழர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படையில் வந்தார்கள். இவருடைய தாயை கொண்டவர், இவருடைய தந்தையை கொண்டவர், இவருடைய தம்பியை கொண்டவர், இப்படியெல்லாம் இருந்தும் கூட ஆனால் அவர்களும் பழி தீர்ப்பதற்கு முன்வரவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்னத்தை சொன்னார்களோ மன்னிப்பு கொடுத்தார்களா? ஏற்றுக்கொண்டார்கள். இவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாதம் புரியவில்லை. இவருடைய தம்பியை கொண்டவரை நீங்கள் எப்படி மன்னிப்பீர்கள்? இவர் என்னுடைய சகோதரனை கொண்டவர் எப்படி மன்னிப்பீர்கள்? இவருடைய தாயை கொண்டவன் எப்படி மன்னிப்பீர்கள்? சொத்துக்களை அபகரித்தவன் இருக்கிறான், அவனை நான் கொலை செய்ய வேண்டும் என்று முன்வரவில்லை. இப்படித்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்களுடைய பண்பு இருக்கும். அவர்கள் அப்படி செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பழிக்கு பழி தீர்க்காமல் அவர்களை விட்டு விடுகிறார்கள். இதனை இந்த பண்பை, இந்த குணாதிசயத்தை கண்டு சிலர்கள் பயத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்தை கண்டு இஸ்லாத்தில் விரைந்து அல்லாஹ் அல் குர்ஆன் சொல்கிறது, வரஐத்தன் நாஸ யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. குணத்தை கண்டு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர்கள் பயத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கொலை செய்ய மாட்டார்கள் என்பதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பின்னால் அவர்கள் சிறந்த ஒரு முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவது பண்பாக அல் குர்ஆன் சொல்லுகிறது,
வல்காலிமீனல் கைல் வல்ஆஃபீன அனின் நாஸ். மக்களை மன்னிக்கக்கூடிய பண்புகளோடு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மக்கள், தக்வாவோடு வாழ்ந்த மக்களுடைய பண்புகளை சொல்கிற பொழுது மூன்றாவது பண்பாக அல் குர்ஆன் பேசுகிறது. மக்களை மன்னிக்கக்கூடிய பண்புகளோடு இருப்பார்கள். பாருங்க, இந்த அல் குர்ஆன் வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முஃமின்களை மன்னிப்பார்கள் என்று சொல்லவில்லை. முஸ்லிமை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்ற மக்களை மன்னிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பொதுவாக அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதர்கள், அது முஸ்லிம்களாக இருக்கலாம், வேற்று மத சகோதரர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதன், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்த மனிதன், அவனுக்கு இந்த குணம் இருக்கு, மன்னிக்கக்கூடிய பண்பு இருக்கு. பார்க்கிறோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தன்னுடைய மார்க்கத்தை, தங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக தாயிப் நகர் என்ற நகரை நோக்கி செல்கிறார்கள். தாயிப்புக்கு சென்ற பொழுது தாயிப்பு மக்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா அல்லது பண்புகளோடு அல்லாஹ்வுடைய தூதரை விரைவைத்தார்களா? இல்லை. போன உடனே என்ன செய்தார்கள்? அந்த அவர்களுடைய குணம் கரடு முரடாக இருந்தது. அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு நடந்து கொண்ட விதம் மிக மோசமானதாக இருந்தது. அடித்து விரட்டினார்கள். சிறுவர்களை கொண்டு பொற்களாலும் கற்களாலும் சொற்களாலும் அவர்களை விரட்டினார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய காயத்தோடு தான் அந்த தாயிப் நகரிலிருந்து ஒரு இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆடைகள் எல்லாம் இரத்தம், அடித்துவட்ட காயம். இப்படி இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தாயிப் மக்கள் 2 மலைகளுக்கு மத்தியிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தாயிஃபில் இருக்கக்கூடிய அந்த 2 மலைகளுக்கு மத்தியில தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை அமைந்திருந்தது. ஒரு மலைக்குரிய பொறுப்பாளான மலக்கு வருகிறார். அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், உங்களை இப்படி காயப்படுத்தியிருக்கிறார்கள், நோவினைப்படுத்தியிருக்கிறார்கள், இந்த மக்களை நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீங்க ஒரு வார்த்தை சொன்னால் இந்த மலையை நாங்கள் ஒட்டி விடுவோம், இவர்களை அப்படியே அழித்து வேறோடு அழித்து விடுவோம், நீங்க ஒரு வார்த்தை சொன்ன. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? அடிபட்ட கோபம், இப்போதுதான் அடித்த காயம், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது, அடித்த காயங்கள் இன்னும் ஆறவில்லை, ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நாம் என்ன சொல்லியிருப்போம்? அடித்து நொறுக்கி விடுங்கள், அந்த கோபத்தின் காரணமா சொல்லியிருப்போம். ஆனால் இது நாள் செல்லவில்லை, அடிபட்டு காயங்கள் ஆறவில்லை, அடிபட்டு 3 நாட்கள் கழியவில்லை, அடிபட்ட உடனே இருக்கிறார்கள், இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மலக்கு வந்து கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், எனவே அவர்களை நாங்கள் மன்னித்து விடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர்! எப்படியான குணம்! அல்லாஹ் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த 3 குணங்களும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்தது. அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இறை பொருத்தத்தினுடைய அந்த குணங்கள் சஹாபாக்களிடத்தில் இருந்தது. அதனால் தான் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவினால் சொர்க்கவாளி சொர்க்கவாளி, இவர் சொர்க்கவாளி, அவர் சொர்க்கவாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டி சுட்டி காட்டிய அளவுக்கு அந்த மக்களுடைய வாழ்க்கை உலகத்திலேயே நீங்கள் சூழவாதி என்று சொல்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவினால் சொல்கிற அளவுக்கு மாறினார்கள் என்றால் அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்டிருப்பார்கள்? இதுதான் அவர்களுடைய வாழ்க்கை. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை, பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த பொருத்தத்தோடு ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமானம் என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறது, வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கிறாரோ, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்கிறாரோ, அவருக்கான இந்த இறுக்கமான வழிகளை நாங்கள் திறந்து கொடுப்போம், அவருக்கான ரிஸ்கை நாங்கள் கொடுப்போம், அவர் நினையாப்புறத்திலிருந்து அவருக்கான உணவை அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது நடக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுக்கான ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆட்டுடைய சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கான் பாலைவனத்திலே ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்கிறார்கள். சென்று சிறுவனை பார்த்து சொல்கிறார்கள், சிறுவனே, இதோ இந்த ஆடுகளில் இருந்து ஒரு ஆட்டை இன்னைக்கு தந்துவிடு, ஆடுகள் இருக்கிறது, இந்த ஆட்டில ஒரு ஆட்டை இன்னைக்கு தந்துவிடு. சிறுவன் சொல்லுகிறான், இது என்னுடையதல்ல, இது என்னுடைய எஜமானுடையது, இதை நான் ஒரு மேற்பாளனாக மேய்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க,
உன்னுடைய எஜமான் என்ன பார்த்து கொண்டா இருக்காரு, உன்னுடைய எஜமான் என்ன பார்த்துட்டா இருக்காரு. ஒரு ஆட்டை தந்துட்டு ஓனாய் பிடிச்சிட்டு சொல்லு என்று சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அந்த சிறுவனை பார்த்து, சிறுவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் என் எஜமானுக்கு இந்த ஆட்டை ஓனாய் பிடித்து விட்டதுன்னு சொல்லலாம், உங்களிடத்தை தந்து விட்டு படைத்த ரப்புக்கு நான் என்ன பதில் சொல்லுவது? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கானே. ஒரு சிறுவனுடைய ஈமானை பாருங்கள், ஒரு சிறுவனுடைய இறை பொருத்தத்தை பாருங்கள், ஒரு சிறுவனுடைய தக்வா எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அச்சத்தை பாருங்கள். ஒரு சிறுவன் எப்படி அந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். சிறுவனுடைய ஈமானை பார்த்து அழுதார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அழுது விட்டு இந்த ஆட்டினுடைய எஜமான இடத்தை செல்கிறார்கள். சென்று அந்த ஆடுகள் அனைத்தையும் தான் விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வாங்கி இந்த சிறுவனுக்கு அப்படியே கொடுத்து விடுகிறார்கள். அது எப்படி மாறுது என்று பாருங்க. அந்த சிறுவன் நினைத்தானா, இந்த சிறுவன் எண்ணினானா, நான் இந்த ஆடுகளுக்கெல்லாம் எஜமான ஆகி விடுவேன், இந்த ஆடுகள் எல்லாம் என்னுடைய ஆகிவிடும் என்று அந்த சிறுவன் எண்ணினானா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தான், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்தான், தக்வாவோடு வாழ்ந்தான். அல்லாஹ் அவனுக்கே அதை சொந்தமாக்கி கொடுத்தான். அவன் நினையாப்புறத்திலிருந்து ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்ததை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படியான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ளக்கூடிய மக்களாக அல் குர்ஆன் என்னென்ன குணாதிசயங்களை சொன்னதோ, எதுவெல்லாம் இப்போ இந்த அமர்விலே சொல்லப்பட்டது, முதலாவது குணம் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அடுத்ததாக அவர்களுக்கு கோபம் வருகிற பொழுது தங்கள் கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், மிண்டு விழுங்கிக் கொள்வார்கள். அடுத்ததாக மக்களை மன்னிக்கக்கூடிய பண்புகளோடு இருப்பார்கள். எனவே இந்த குணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்ட மக்களுடைய பண்புகளாக இருக்கிறது. இந்த பண்புகள் நிச்சயமாக எம்மை சொர்க்கத்தை நோக்கி விட்டு செல்லும். இந்த பண்புகளோடு இந்த ரமலானுடைய மாதத்தில், அதிலும் கடைசி நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த தௌபாக்குரிய வாயில்கள் திறக்கப்பட்டு வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் பொருத்தம், நமது நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நோன்புகளாகவும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து கொண்ட மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.